நாம பார்க்க போகிறது காட்விட் பறவை. உலகத்துல கின்னஸ் சாதனை படைத்திருக்கிற ஒரு பறவை தான் இந்த காட்விட் பறவை. 11 நாட்கள் இடைவிடாத ஒரு பயணம், 13,560 கிலோமீட்டர் தூரம், அதாவது 8,465 மைல்கள். நினைச்சு பார்க்கறதுக்கே முடியாத ஒரு தூரம் இல்லையா? அமெரிக்காவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அலாஸ்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவினுடைய பகுதிக்கு இது பறந்து வருதுங்க. குளிர் அதிகமாக இங்கே இனிமேல் வாழ முடியாது அப்படிங்கிறதுனால இடம்பெயர்ந்து இந்த பறவை ஆஸ்திரேலியாவுக்கு போகுது. இதுக்கு முன்பு நியூசிலாந்துக்கு போயிட்டு இருந்த அந்த பறவை காலநிலை மாற்றத்தின் காரணமாக இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இருக்கு. இது எப்பேற்பட்ட ஒரு சாதனைன்னு பாருங்க. 11 நாட்கள் இந்த பறவை பறக்குது. ஒரு நாள் கூட அது உணவுக்காகவோ ஓய்வெடுப்பதற்காகவோ ஒரு நிமிடம் கூட அது செலவழிக்கிறதே இல்லை. இரவு பகல் என்று பார்க்காம இடைவிடாத ஒரு பயணத்தை இந்த பறவை மேற்கொள்ளுது. இந்த வகையான பறவைகளுடைய உடல்ல ஒரு சில ஜிபிஎஸ் கருவிகளை நம்முடைய பறவையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்கலாம் பொறுத்துறாங்க. அதில் முந்தைய பறவையினுடைய சாதனையை இந்த பறவை முறியடிக்குதா அப்படின்னு அவங்க கணக்கு பதிவு செஞ்சுட்டு வராங்க. சமீபத்தில் ஒரு பறவை என்ன பண்ணியிருக்குன்னா, லண்டன்ல இருந்து நியூயார்க்குக்கு 2 முறை போயிட்டு திரும்பி வந்திருக்கு. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு தூரம்னு பாருங்க. அந்த அளவுக்கு இடைவிடாத ஒரு பயணத்தை இந்த பறவை மேற்கொள்றது அப்படிங்கும்போது அதனுடைய உடல் எடை தானாகவே குறைகிறதாம். ஏன்னா சாப்பாடும் சாப்பிட்றது இல்லை, தூங்குறதும் இல்லை, ஓய்வு எடுக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால அதனுடைய உடல் எடை குறைகிறது. இந்த உடல் எடை குறைவது அது பறப்பதற்கு இன்னும் ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா பட்டைவாய் மூக்குள்ள பறவை அப்படின்னு நம்ம தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இந்த பறவையை. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் வாழக்கூடிய இந்த பறவை அங்கே குளிர்காலம் துவங்கி விட்டது அப்படின்னாலே அந்த பறவைகள் வலசை போகுது என்பது பாரம்பரியமாகவே இருக்கிற ஒன்று தான். வெளிநாட்டு பறவைகள் நம்ம ஊருக்கு வர்றதும் சரி, நம்ம ஊர் பறவைகள் வெளிநாடுகளுக்கு போவதும் சரி, ஒரு இயல்பான ஒரு செய்தி தான். ஆனால் அந்த பறவைகள் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஒரு பறவை மட்டும் கின்னஸ் சாதனை படைக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுனா அது எப்பேற்பட்ட ஒரு சாதனை. பொதுவாகவே இந்த பறவைகள் நீர்நிலைகள் இருக்கிற இடங்கள்ல அதிகமாக இருக்காது அப்படின்னும் பறவை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதற்கு முன்பு நீண்ட தூரம் பறந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அலகுகளில் ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒன்று வச்சிருக்கும், ஒரு தட்டை மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுன்னா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல கரெக்டாக தூக்கி போடும், அல்லது தங்களுடைய கால்களில் அதை சுமந்து கொண்டு வரும். அந்த குச்சி மாதிரி இருக்கிற அந்த துரும்பு மாதிரி இருக்கும், அதை நீர்நிலையில் போடும். அது மிதக்கும், மிதவை மாதிரி மிதக்கும். அந்த குச்சி மேலே போய் இது உட்காந்துக்கிடும். தண்ணி குடிக்கணும்னா அப்படி தான், கடலாக இருந்தாலும் சரி, குளமாக இருந்தாலும், ஆறு ஏரி எதுவாக இருந்தாலும் அந்த குச்சி மேலே போய் அந்த பறவை உட்காந்துக்கிடும். உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும், கொஞ்ச நேரம் தனக்கு தேவையான நீரை குடிக்கும். அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு தான் அது பறக்கும். அப்படி நீண்ட தூரம் பறக்கிற பறவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியினுடைய துணை என்பது கட்டாயம் தேவை. அந்த குச்சி இல்லாமல் அந்த பறவைகளால் நீண்ட தூரத்துக்கு போக முடியாது. ஆனால் இந்த காட்விட் என்ற பறவை ஒரு குச்சியினுடைய துணை கூட இல்லாமல் நீண்ட தூரம் பறந்து கின்னஸ் சாதனையை படைத்திருக்கிறது. இப்படி நீண்ட தூரம் பறக்கக்கூடிய பறவைகளுக்குன்னே ஒரு சில குணாதிசயங்கள் எல்லாமே இருக்கு. எப்படி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு பறவை பறக்குதோ, இது மாதிரி இரவு நேரங்களில் பறக்கக்கூடிய பறவைகளுக்குன்னு ஒரு சில தகவமைப்புகள் உடல் ரீதியாகவே படைப்பிலேயே இருக்கு. ஆனால் இப்படி எந்த விதமான தகவமைப்பும் இல்லாமலேயே புறச்சூழ்நிலைகள் எதையுமே தன்னுடைய சப்போர்ட்டாக எடுத்துக்காம தன்னுடைய வில் பவரில் மட்டுமே பறக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது தான் இந்த காட்விட் பறவையினுடைய ஒரு தனி சிறப்பு. அப்படிங்கிறதுனால உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறது இந்த பறவை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ரொம்ப பழைய தத்துவம் அது. அது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. ஏன்னா
அது அவ்வளவு புனிதமானது. அங்கே தான் நிச்சயம் பண்ணணும். அதுக்கு ஒருத்தன் சொன்னான், அவ்வளோ உயரத்தில் நிச்சயம் பண்ணுச்சுன்னா நம்ம எப்படி அதை எதுவும் பண்ண முடியாதே, அதனால தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னான். இப்படியெல்லாம் இருக்குது. ரொம்ப புனிதமானது, உயர்வானது, கணவன் மனைவி உறவுங்கிறது அவ்வளவு அருமையானது அப்படிலாம் இருக்குது. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடைன்னு ஒரு அருமையான திருக்குறள். நல்ல மனைவி இருந்தால் தான் ரோட்டில் தோளில் துண்டை போட்டு நல்ல நெஞ்சை நிமித்தி நடந்து போகலாமா. இல்லைன்னா முடியாது. நல்ல மனைவி இருக்கணும். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, சினிமா பாட்டு. அதனால் நல்ல மனைவி இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஒரு கணவருக்கு திடீர்னு கை கால் முகம் எல்லாம் தலையிலேருந்து பாதை வரைக்கும் எல்லா பக்கமும் இடைவெளி இல்லாமல் வீங்கி போச்சு. அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, என்னங்க திடீர்னு இப்படி பெருத்து போயிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. பெருக்கலை, ஒவ்வொரு பார்ட்டாக வீங்கி இருக்கு, பார்க்கறதுக்கு ஏதோ குண்டான மாதிரி உனக்கு தோணுது, எல்லாம் நோய், ஒவ்வொரு பகுதியாக வீங்கி போச்சு, வலி தாங்க முடியலன்னு அவர் சொன்னார். சரிங்க வாங்க உங்களை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு அந்த அம்மா கூப்பிட்டுச்சு. இவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. மனைவி நம்மளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் நம்மளை செக்கப் பண்ணி நம்மளை குணமாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னொடனே இவருக்கு பெருமிதம் தாங்க முடியல. இப்படி ஒரு மனைவி வாய்க்கணும்ல. மனைவி கூப்பிட்டு போனாங்க. ஒரு நல்ல டாக்டர், பெரிய டாக்டர். அவர் இப்படி பார்த்தார் இவரை, எல்லா பக்கமும் வீங்கியிருக்கே அப்படின்னு பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துருவோம்னு மொத்தமாக ஒரு பெரிய 1 முழ நீளத்துக்கு ஒரு பெரிய ப்ரிஸ்கிரிப்ஷனை எழுதி கொடுத்து, அங்கே அந்த டெஸ்ட்டு, இங்கே இந்த டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து நாளைக்கு வாங்கன்னாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டார். எடுத்துட்டு மறுநாள் 2 பேரும் போனாங்க, கணவன் மனைவி 2 பேரும் போய் மருத்துவரை பார்த்தாங்க. அவர் அந்த ரிசல்ட்டு பூரா பெரிய ஃபைல் போட்டு கொடுத்துட்டான், இவர் பேரை போட்டு. அதை வாங்கினோடனே கணவரை கூப்பிட்டு, நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, அந்த அம்மாட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னார். அவரும் வெளியே உட்காந்துட்டார். கதவை சாத்திட்டாங்க. சாத்தினோடனே மனைவியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இங்கே பாருமா, உங்கள் கணவருக்கு வந்திருக்கிற நோய் ஒன்றும் பெரிய நோயெல்லாம் கிடையாது, தீவிரமான மன அழுத்தத்தில் அவர் இருக்கார். அதனால தான் இந்த சிம்டம்ஸு. இதை குணமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. இனிமேல் ஒரு வருஷத்துக்கு அவர் மனம் கோணும்படியாக எந்த வார்த்தையும் பேசாதீங்க. அவர் என்ன சொன்னாலும் சரி 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 சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருங்க. அவர்கிட்ட முரண்பாடு வச்சுக்காதீங்க, சண்டை போடாதீங்க. அவர் காலையில் 8:30 மணிக்கு அவர் சாப்பிட்ணும்னு கேட்டாருன்னா அவருக்கு விருப்பமான உணவு இடியாப்பம், பாயா, பால் என்ன கேட்குறாரோ எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. மத்தியானம் 12, 12:30க்கெல்லாம் சூடாக சாதம் கேட்டாருன்னா கொடுங்க, சாம்பார் வைங்க, எல்லாம் வச்சு நல்லபடியாக சாப்பாடு போடுங்க. இரவும் அதே மாதிரி கவனிச்சுங்க, சண்டை போடாதீங்க. அவர் மனம் கோணாதபடி நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் எண்ணி 1 வருஷத்துக்குள்ளே அவர் பழைய நிலைமைக்கு வந்துடுவார், நல்லா இருப்பார். இந்த தான் ட்ரீட்மெண்ட்டு. நோ மெடிசன், நோ ஆப்ரேஷன், நோ சர்ஜரி எல்லாம் சொல்லி அந்த அம்மா வெளியே அனுப்பிச்சிட்டார். உடனே இவர் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கார் கணவர். டாக்டர் என்னென்ன சொல்லியிருக்காரோ, என்னென்ன மருந்து மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்களோ, எந்தெந்த சர்ஜரி பண்ண சொல்கிறாங்களோ, ரொம்ப அதோடனே என்ன சொன்னாருன்னு வேகமாக போய் மனைவிகிட்ட கேட்குறாரு கணவர். வாங்க காரில் ஏறுங்க, போகும்போது பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னுச்சு அந்த அம்மா. ரொம்ப அமைதியாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது. அப்புறம் இவர் பதறிக்கிட்டு போய் காரில் உட்காந்துக்கிட்டு, அந்த அம்மா தான் டிரைவ் பண்ணுது, பதறிக்கிட்டு போய் கேட்குறாரு, என்னதான் சொன்னார், ஏன் நீ முகத்தை இறுக்கமாக வச்சுருக்க, என்ன அப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு கேட்டோடனே, ஒன்றும் இல்லை, நீங்கள் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்களாம், அதைத்தான் சொல்ல சொன்னார், கிளம்புங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.